யார் இறந்து போயிட்டாலுமே இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு அவங்களோட இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கு, நான் அவங்களோட இந்த மாதிரியான ஒரு நட்பு பாராட்டியிருக்கேன். செத்தவங்க மேல என்ன வேணாலும் பேசலாம்ல. செத்துட்டானா அவன் வந்து எனக்கு சோறு ஊட்டினா அல்ல அல்ல குறையாத அமுத சுரவியை காய சண்டிகை பாத்திரத்துல கையில கொடுத்தான்னு கூட பேசுவார். அதான் சீமானுடைய விஷயமே. கேவலமான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கிற சீமான். வெக்கமா இல்லைடா உங்களுக்குலாம்? மைக்க பிடிச்சாவே உங்களுக்கு மமதை ஏறி போகும். போதையில் பேசுவீங்க. முதலமைச்சர் வீட்டுக்கு போகும்போது இவங்க வாயெல்லாம் ஊத சொல்லி கருவியை போலீஸ் வச்சிச்சானுங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன். குடிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க, மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சரை நான் மதிக்கிறேன். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர். அவர் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் உண்டு. நான் கேட்குறேன், தளபதி விஜய் போனாரா? ஏன் போகல? எளிய மக்கள் இறந்து போனால் போவார். அஜித்குமார் வீட்டுக்கு போனார். முத்து இறப்பதற்கு இன்றைக்கு விஜய் அவர்கள் வரவில்லை. உள்ள துக்கம் இருந்திருக்கும். ஏன்? நான் எளிய மக்களுக்கான தலைவன், ஏழைகளின் பக்கம் நிற்பேன் என்பதற்காக அஜித்குமார் வீட்டுக்கு போனார். நான் பணக்காரர்களை நம்பி அரசியல் இயக்கம் நடத்தவில்லை என்பதை பறைசாற்றுவதற்கு அங்கே போகலை.